சரிப்பா. தாலி வீட்டுக்கு, அதுவும் என்னோட ரூமுக்கு எப்படி வந்தது? ஏன் ரூம்ல தான் தாலி இருக்குன்னு எம்டி சாருக்கு எப்படி தெரிஞ்சது? ஒன்னும் புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு. இத பாருங்க, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அப்புறம் உங்க பேரன் வருவான்னு நீங்க வேணா காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா நாங்க எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? 3 நிமிஷத்துல ஒரு அதிசயமும் இங்க நடக்க போறது இல்ல. அதனால இன்னைக்கு பந்த காலம் இங்க நடக்க போறது இல்ல. எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்பு கிளம்பு. இன்னும் 3 நிமிஷம் இருக்குல்ல, அதுக்குள்ள என் பேரன் வந்துருவான். ஐயா சொன்னதை கேட்டல சிவனாண்டி. உனக்கு முக்கியமான வேலை இருந்தா நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். சகல, ரேவதி வந்துட்டாப்பா. என்னங்க சார், அம்மன் தாலி. ஆ, 10 5 அவ்வளவுதான், டைம் ஓவர். இதுக்கு மேல தாலியும் வர போறது இல்ல, பந்த காலம் நட போறது இல்ல. எல்லாம் கிளம்பு கிளம்பு, பெருசு கிளம்பு கிளம்பு, அவ்வளவுதான். கார்த்தி வந்துட்டான். வந்துட்டாரு தம்பி, வந்துட்டான். வாப்பா வா, கொண்டு வந்துட்டியா? நின்றுதான். வா தாயே. ஏய், என் பேரை எப்பவுமே தோக்க மாட்டான். என்ன சொல்றானோ அதை செஞ்சு காட்டுவான். ஏன்னா அவன் சிங்கத்தோட வம்சத்துல பிறந்தவன்டா. ராஜா சேதுபதியோட ரத்தம். போடா இவன். பூசாரி ஐயா, அம்மன் கழுத்துல போட்டுட்டு பூஜை ஆரம்பிங்க. சரிங்க ஐயா. அம்மா தாயே, ஐயா கார்த்தி, நீ வர்ற வரைக்கும் மனசெல்லாம் படப்படன்னு இருந்துச்சியா. உன் தாத்தா சொன்ன மாதிரியே நீ தாலியை கொண்டு வந்து சேர்த்துட்ட. கார்த்தி யாரு? நம்ம குடும்பத்தோட ஒளி விளக்கு, நம்ம குடும்பத்தோட நம்பிக்கை நட்சத்திரம். எனக்கு தெரியும் அவன் சொன்ன மாதிரியே தாலியோட வருவான்னு. கார்த்தி,
உன் நல்ல மனசுக்கு பேசாத. இல்ல எனக்கு புரியல, என்ன தெரியாது? ஆ? சித்தப்பா, இது வரைக்கும் நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிடறான். அதுவும் அந்த ட்ரோன் கேமரா இருக்குல்ல, ட்ரோன் கேமரா மேல பறக்கும்ல. டோனு, ஆமா, இந்த கழுகு மாதிரி மேல பறக்குமே. ஆமா, ரொம்ப முக்கியம். அத வச்சு கண்கொத்தி பாம்பா வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு அவன் செயல்பாடு எல்லாமே. இதே வேலையா தெரிஞ்சு கண்கொத்தி பாம்பு மாதிரி இந்த தாலியை தேடுவான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்படி மொத்த பிளானையும் சொதப்பிட்டே சித்தப்பா. உன்ன வசமா லாக் பண்ணது இல்லாம அந்த வீடியோ கர்மத்தை எனக்கு அனுப்பி தொலைச்சிருக்கான். ஓ, அந்த வீடியோவை உனக்கு அனுப்பி இந்த சித்தப்பனை அசிங்கப்படுத்துறான் அவன். ஏன் துரை வேற என்ன அனுப்பியிருப்பான்னு நினைச்சீங்க? இல்ல மவனே, அவன் கையில கல்லும் கிடைச்சிருக்கு. நான் பேசுனத வீடியோவை எடுத்து உனக்கு அனுப்பிச்சிட்டான். அப்ப அவன் நினைச்சிருந்தான்னா இந்நேரம் இந்த வீடியோவை ஊர்க்காரங்க கிட்ட காட்டி நம்ம மானத்தை வாங்கிருக்கலாமே. இல்லன்னா வீடியோ கல்லு எல்லாத்தையும் வச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கலாமே. அவன் ஏன் இன்னும் எதையும் பண்ணாம சும்மா இருக்கான்? அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஓஹோ, இதுல அவன் இது வேற பண்ணுவான்னு நீ நினைக்கிற? சார், ஒண்ணு பண்ணுங்க. நேரா போயிட்டு கார்த்திக் சார் ஏன் இத போலீஸுக்கும் ஊர் மக்களுக்கும் அனுப்பலன்னு நீங்களே கேட்டுட்டு வாங்களேன். போ சித்தப்பா, ஓலையும் மூஞ்சியும் பாரு.